கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 14 வசனம். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு சந்தோஷம் சொன்னா ஆஸ்தி, ஐஸ்வர்யம், பணம் இதில் இருக்கிறது, அதை மறுக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறார், அதை காட்டிலும் உமது சாட்சிகளின் வழியில் நான் களி கூறுகிறேன். இதை காட்டிலும் பெரிய தெய்வம் ஒருவர் இருக்கிறார், அவர் செய்த மகத்துவங்களை நினைச்சு நான் களி கூறுவேன். செல்வம் இதற்கு மேலாக எனக்கு வருவதில்லை என்று சொல்லுகிறார். அதனாலதான் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு டன்னு கணக்கில் இரும்பு, வெண்கலம், வைடூரியம், தங்கம், தேவனுடைய பிள்ளைகளே வெள்ளி எல்லாவற்றையும் தாவீது சேர்த்து வைத்திருந்தார். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக அறிந்து கொள்ளுங்க, இந்த உலகத்தில் எவ்வளவுதான் ஐஸ்வர்யம் மேன்மை இருந்தாலும் ஆண்டவருடைய சாட்சிகளை நம்ம களி கூறுகிறோமா? களி கூறுனா நாம் ஒவ்வொரு நாளும் அவரோடு வாழ்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். அவர் நமக்கு உதவி செய்ய உண்மையில்லவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இதெல்லாம் ஒரு பகுதி தான். ஆனால் மறுக்க முடியாதது, ஆண்ட தேவன் நமக்கு கொடுக்கிற பெரிய சந்தோஷம் என்னன்னா அவரோடு நாம் வாழ்வது தான், அவர் செய்த நன்மைகளை நினைப்பது தான். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய நன்மை நினைத்து நீங்கள் செய்யும் போது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே தேவ சமாதானம் இறங்கி வரட்டும். செல்வத்தை காட்டிலும் நீர்தான் எங்க செல்வம் சுவாமி, நீர்தான் எங்க பங்கு சுவாமி, நீர் எங்களோடு இருந்தா போது சுவாமி. தடைகளெல்லாம் உடைக்கப்பட்டோம். ஒவ்வொரு நாளும் மோடு வாழ்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.